கிருபை வேற வேற இடம் தான், வேற வேற ஆட்கள் தான், வேற வேற சூழ்நிலை தான். நம்ம எல்லாம் கடந்து வந்த பாதை வேற. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன், நீங்கள் கடந்து வந்த பாதை வேற. லேயாளுக்கு கிடைச்ச கிருபை லேயாளின் வேலைக்காரி கிடைக்கல. ஏன்னா லேயாள் தான் வேலைக்காரி எடுத்து யாக்கோபு கொடுக்குறான். அப்போ இவ இந்த வேலைக்காரி யார் தெரியுமா? அவங்க லைஃப்ல அவங்க வேலைக்காரியே தான். என்னதான் பிள்ளை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளைங்க லேயாளின் பிள்ளைகள் வேறு, வேலைக்காரியின் பிள்ளை. நான் பேரை சொல்லவே இல்லை, நான் பேர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணாம என்ன பேசிட்டு இருக்கிறேன். லேயாள் வேற, வேலைக்காரி வேற. ராகேல் வேற, வேலைக்காரி வேற. நான் விருப்பப்படாதவள், என்னுடைய யாக்கோபு என்ன விருப்பப்படல, நான் கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டேன். லேயாள் அவள் உரிமையாக்கப்பட்டவள், அவள் தகப்பனால் கொடுக்கப்பட்டவள். ஆனால் வேலைக்காரி அப்படி இல்லை. she is like an orphan. அவளுக்கு கேள்வி கேட்க கூட ஆள் கிடையாது. அவளுக்கு தன்னை குறித்து எந்த விதமான காரியம் சொல்றது கூட எதுவும் கிடையாது. ராகேல் விருப்பப்பட்டவள், கண்களுக்கு பிரியமானவள். யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சதான். அவளுக்காக 16 வருஷத்துக்கு குறையாம வேலை செஞ்சான். அத்தனை வேலை செஞ்சு வாங்கின ராகேலை அவன் நேசிச்சான். ஆனா ராகேல் கொடுத்த வேலைக்காரி அவன் நேசிக்கவே இல்லை. ஆனா அவர்கள் பிள்ளைகளும் வந்து நிற்கிறான். நேசிக்கப்படாதவளின் பிள்ளைகளும், ஒதுக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளும், ஆமா சமுதாயத்தால் பெரிய அளவில் அங்கீகாரம் பெறாத பிள்ளைகளையும் வந்து நிற்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒன்று சொல்றாங்க, எப்படி நாங்க இங்க வந்தாலும் ஒன்னு உறுதி, எங்கள் தகப்பன் ஒருவரே. நீ வந்திருக்கிற சூழ்நிலை வேறு விதமா இருக்கலாம். நீ கடந்து வந்த பாதைகள் பயங்கரமான குழியின் அனுபவங்களுக்குள்ள வந்திருக்கலாம். நீ வந்திருக்கிற பாதை வேற யாருக்கும் தெரியாத அனுபவங்கள் இருக்கலாம். நம்மளை வெளியே பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கிறாங்களே, நல்ல ஆளை பார்க்க வாட்டஞ்சாட்டமா நல்ல ஒரு மாதிரி மதிப்பா இருக்காங்களே, அவருக்கு நல்லா தெரியும். அவர் உள்ளத்தை பார்க்கிறா. கடந்து வந்த பாதை அவருக்கு நல்லா தெரியும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தன அவருக்கு நல்லா தெரியும். எந்த குழியில கடந்தனவருக்கு நல்லா தெரியும். எப்படி ஒதுக்கப்பட்டு இருந்தனவருக்கு நல்லா தெரியும். உன்னை எத்தனை பேர் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது அவருக்கு நல்லா தெரியும். தேவைக்கு உன்னை எத்தனை பேர் பயன்படுத்தினார்கள், உன்னை எத்தனை பேர் ஒதுக்கினாங்க, நீ எத்தனை பேரால் விசுவாசமா ஆமான மாத்திரம் நல்லா என் கூட சத்தமா. ஹல்லேலூயா.